ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஷன் ஆன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் சாப்டர் 13 ஓகேங்களா. சர்க்கிள் ஆர் லூப் ப்ரிசீடிங் இனிஷியல் ஹூக் ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், ஆனால் கொஞ்சம் லாஜிக்கே வரும் இந்த சாப்டர் ஓகேங்களா. இது உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், எஸ் பிஃபோர் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் ஹூக்குடு ஃபார் ஆர். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஆர் ஹூக்கு போடுறோம்ல, இப்போ பர்றுனா பெர்ரு ஹூக் போடுறோம்ல, அதுக்கு பெர்ருக்கு முன்னாடி ஆருக்கு முன்னாடி எஸ் வந்தால் எப்படி போடுறதுங்கிறது அந்த சாப்டரோட கான்செப்ட் நம்ம ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான சாப்டர், நான் புரியுற மாதிரி சொல்லித்தரேன் உங்களுக்கு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இனிஷியல் எஸ் ஆறு ஸ்வா ஆறு இஸ்ட்டு. இனிஷியல்னால் ஸ்டார்டிங்கில் ப்ரிசீடிங் ஏ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் ஹூக்குடு ஃபார் ஆர். இது பாருங்கள், ப்ரிசீடிங் ஏ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக், ப்ரிசீடாக முன்னாடி ஓகேங்களா. ஹூக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இஸ் எக்ஸ்பிரஸட் பை writing the circle or loop on the same side as the R hook that is with the right motion. ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா. இப்போ உங்கள் ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நார்மலாக இப்போ நமக்கு ப்ரை அப்படின்னா, இப்போ ப்ரை அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, பெர்ரு ப்ளஸ் ஐங்களா. அப்போ ஐன்னு ஃபஸ்ட் பிளேஸுங்களா, பெர்ரு போட்டு ஐ போட்டால் ப்ரை ஓகேங்களா. இதே ஸ்ப்ரைனா பாருங்கள், எஸ் ப்ளஸ்ஸு பெர்ரு ப்ளஸ் ஐ. இப்போ என்ன சாப்டர் என்னென்னா, இந்த பெர்ரு இந்த ஆர் ஹூக்கு முன்னாடி எஸ் வந்துச்சு அப்படின்னா, இப்போ நார்மலாக பெருன்னா எப்படி போடுவோம், பெர்ரு போடுற பக்கமே எஸ் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஸை போட்டு பெர்ருக்கு அப்புறம் ஐ ஸ்ப்ரை, அவ்வளோதான். எஸ் போட்டு பெர்ருக்கு அப்புறம் ஐ ஸ்ப்ரை. நார்மலாக இந்த சைடு போட்டிங்கன்னா எஸ்பின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா. இப்படி போட்டால் எஸ்பின்னு தான் அர்த்தம் உங்களுக்கு. அது இந்த சைடு போட்டிங்கன்னா எஸ்ஸு போட்டு எஸ்ஸும் வரும், பெர்ருக்கு அப்புறம் ஐ பை. ஃபஸ்ட்டு படிக்கும்போது எஸ் சர்க்கிள் படிக்கணும், அப்புறம் பெர்ரு ப்ளஸ் ஐ ஸ்ப்ரை, இப்போ ஸ்ப்ரை நமக்கு வரும் ஓகேங்களா. புரியுது உங்களுக்கு. இப்போ ட்ரெயினாக பாருங்கள், டெர்ரு ப்ளஸ் ஏங்களா. அப்போ ஏனா செகண்ட் பிளேஸு, டெர்ரு போட்டு ஏ ட்ரே ஓகேங்களா. டெர்ருக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸ்னால் ஏ ட்ரே. இதே ஸ்ட்ரே இப்போ ஸ்டார்டிங் இஸ்ட்டு வந்திருக்க உங்களுக்கு, இஸ்ட்டு அதே தான் கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரேனா ஓகேங்களா, எஸ்ஸு ப்ளஸ்ஸு டெர்ரு ப்ளஸ் ஏ அப்படின்னா எஸ் போட்டு டெர்ருக்கு அப்புறம் ஏ போட்டால் ஸ்ட்ரே ஓகேங்களா. ஸ்ட்ரே அவ்வளோதான் ஓகேங்களா. புரியுது உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், க்ரூ அப்படின்னா கெர்ரு ப்ளஸ் ஊ க்ரூ. ஊனா தேர்ட் பிளேஸு, கெர்ரை போட்டு ஊ தேர்ட் பிளேஸ்னா ஸ்க்ரூன்னு அர்த்தம், சாரி க்ரூன்னு அர்த்தம் ஓகேங்களா. கெர்ரு ப்ளஸ் ஊ க்ரூ ஓகேங்களா. கெர்ரு போட்டு தேர்ட் பிளேஸ் ஊ போட்டிங்கன்னா க்ரூ ஓகேங்களா. இதே ஸ்க்ரூ அப்படின்னா எஸ்ஸு போட்டு கெர்ரு ப்ளஸ் ஊ ஸ்க்ரூ. அப்போ கெர்ரு போகிற பக்கமே சர்க்கிள் போட்டோம்னா ஸ்க்ரூன்னு அர்த்தம் நமக்கு ஓகேங்களா. புரியுதா உங்களுக்கு. இதுதான் இந்த சாப்டரே, உங்களுக்கு மெயினான கான்செப்டே இந்த சாப்டரில் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு அடுத்து பாருங்கள், ஈட்டர் அப்படின்னா, இப்போ ஈட்டர் நீங்கள் தான் சொல்லணும். இதையா ஈட்டருக்கு எனக்கு இ ப்ளஸ் டெர்ரு வருது உங்களுக்கு. ஈட்டர்னா அப்போ டெர்ரு இ தேர்ட் பிளேஸு, டெர்ரை போட்டு இ டெர்ருக்கு முன்னாடி இ ஓகேங்களா. ஈட்டர் ஓகேங்களா. ஈட்டர் ஈட்டர். இதே ஸ்வீட்டர் அப்படின்னா எஸ்டபிள்யூ ப்ளஸ் இ டர், ஸ்வா சர்க்கிள் வருதுங்களா. அப்போது இந்த சைடு போட்டிங்கன்னா ஸ்வீட்டர் ஓகேங்களா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி ஓகேங்களா. ஸ்வீட்டர் சர்க்கிள் பெருசாக போட்டால் ஸ்வான்னு அர்த்தம், சின்னதாக போட்டால் எஸ்ன்னு அர்த்தம். இங்கே பெருசாக வருது ஸ்வா, எஸ்டபிள்யூ ப்ளஸ் இ ப்ளஸ் டெர் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு படிக்கும்போது எப்பவுமே சர்க்கிள் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும், அதுக்கப்புறம் வவர் பிஃபோரா ஆஃப்டரான்னு பார்த்துட்டு ஸ்ட்ரோக் நாம் படிக்கணும் நம்ம ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அட்டர். இப்போ யூ வந்து ஆ வந்தால் செகண்ட் பிளேஸ், ஆ ப்ளஸ் டெர்ரு, அப்போது அட்டர் ஓகேங்களா. அட்டர் டெர்ரு போட்டு யூ வந்தால் செகண்ட் பிளேஸ் அட்டர். இதே ஸ்டட்டர் அப்படின்னா ஓகேங்களா, எஸ்டி ப்ளஸ் ஓகேங்களா ஆ ப்ளஸ் டெர்ரு. இஷ்டு வருதா, இஷ்டுன்னு என்னது லூப் மாதிரி போடலாங்களா, மூணில் ஒரு பங்கு போடலாமா. அப்போது லூப் மாதிரி போட்டு ஸ்டட்டர் ஓகேங்களா. இது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும், கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸ்டட்டர் ஓகேங்களா. ஸ்டட்டர். இப்போ பாருங்கள், ஓ க்ரே. இப்போ படிக்கும்போது எப்போ படிக்கணும், ஓ க்ரேன்னு படிக்கணும் ஓகேங்களா. ஓ க்ரே. ஸோ ஓ ப்ளஸ் கெர்ரு ப்ளஸ் அவ்வளோதான் ஓகேங்களா. இது வந்து ஓக்கரே வராது, ஓக்கர். கரெக்ட், ஓக்கர்னு வரும் உங்களுக்கு மீனிங்கு ஓகே. ஓக்கர் அந்த மாதிரி மீனிங் வரும் ஓகேங்களா. ஓக்கர் அப்படின்னா கெர்ரு போட்டு ஓக்கர் ஓகேங்களா. ஓக்கர் ஓகே. ஸ்டோக்கர் அப்படின்னா இஷ்டு ப்ளஸ் ஓ கெர் ஓகேங்களா. இஷ்டு ப்ளஸ் ஓ கெர்ரா, அப்போ என்னது இஷ்டு கூட கெர்ரு போகிறது உங்களுக்கு. அப்போ ஸ்டோக்கர் ஓகேங்களா. இஷ்டு போட்டு ஓ ஸ்டோக்கர் ஓகேங்களா. ஸ்டோக்கர் அவ்வளோதான் ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சா உங்களுக்கு சாப்டர் உங்களுக்கு. இதுதான் வந்து இந்த சாப்டரோட மெயினான கான்செப்ட். என்னது, நார்மலாக
கெர்ரு போடுற பக்கம் நீங்கள் சர்க்கிளோ இல்லை லார்ஜ் சர்க்கிளோ இல்லை லூப்போ போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எஸ்ஸை படிச்சுட்டு இல்லை சுவா படிச்சுட்டு இல்லை இஷ்ட படிச்சுட்டு நம்ம அந்த பெர்ரோ டெர்ரோ ஜெர்ரோ கெர்ரோ நம்ம போட போகிறோம். இதுதான் சாப்டரோட மெயின் கான்செப்டே உங்களுக்கு. ஓகேங்களா, ரொம்ப சின்ன சாப்டர் தான் உங்களுக்கு, இது ஈஸியான சாப்டர் தான். ஓகேங்களா, புரிஞ்சவங்களுக்கு அடுத்த கான்செப்ட்குள்ளே போகலாமா? நம்ம அடுத்து என்ன கொடுத்துருக்கா, எஸ் பிஃபோர் அதர் ஹூ குட் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்கானுங்களா. இது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், in other cases s is written inside the initial hook so that both circle and hook are clearly shown. இது மோஸ்ட்லி கர்வ் ஸ்ட்ரோக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி கான்செப்ட் கர்வில் வந்துச்சுன்னா எஸ் சர்க்கிள் நமக்கு தெரியும்னு கர்வ் ஸ்ட்ரோக்கும் நமக்கு தெரியும். இதுதான் உங்களுக்கு சொல்கிறாங்க அவங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஆஃபர் நிற்குதுன்னா நீங்கள் தான் பிரிக்கணும். கரெக்டாக பிரிங்க பார்க்கலாம். ஆ ப்ளஸ் ஃபெர், அவ்வளோ, ரொம்ப சிம்பிள். அப்போ ஆனா ஃபஸ்ட் பிளேஸுங்களா, ஃபெர்ரை போட்டு ஃபெர்ருக்கு முன்னாடி ஆ போட்டால் ஆஃபர். ஓகேங்களா, ஆஃபர். இதே சஃபர். ஓகேங்களா, இப்போ சஃபர் அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஃபெர்ரு. முந்தின இதெல்லாம் அப்போ என்ன பார்த்தோம் நம்ம, இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு எஸ் வந்துச்சுன்னா அப்படியே அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போது என்னது, கர்வ் ஸ்ட்ரோக்கு. கர்வ் ஸ்ட்ரோக்காக இருந்தால் எஸ் சர்க்கிள் நமக்கு தெரியும்னு ஃபெர்ரு கான்செப்ட் நமக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ சஃபர் அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஃபெர்ருங்களா, அப்போது சஃபர். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு சஃபர் மீனிங். ஓகேங்களா, சஃபர். ஓகேங்களா, யூ வந்து ஆனால் சாண்ட் பிளேஸு சஃபர். ஓகேங்களா, சஃபர். ஓகேங்களா, யூ வந்து சஃபர். ஓகேங்களா, புரிஞ்சவங்களுக்கு. அடுத்து சீவர் அப்படின்னா எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் வெர். அதே தான் கான்செப்ட். சீவர்னா எஸ் போட்டு வெர்ரு டார்க்காக தெரியும்னு. ஓகேங்களா, சீவர். ஓகேங்களா, சிஎஸ்ன்னு தெரியும் நமக்கு, உங்களுக்கு என்னது வெர்ருன்னு தெரியும். சின்னதாக போடுங்க, பெருசாக போடுங்கன்னா சி வெல்னு உங்களுக்கு மாறிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, அடுத்த கான்செப்ட் பாருங்கள். அடுத்து டிசீவன் ஒரு ஸ்ட்ரோக் இருக்கா. டிசீவர் ஈஸி தான். டெசீவன் படிப்போம். டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் வெர், டெசீவர். ஓகேங்களா, டெசீவர்னு இதுதான் நமக்கு. இப்போ டெசீவர்னா டி ப்ளஸ் ஏ டே சி வெர். ஓகேங்களா, டெசீவர். இப்படி போட்டவங்களுக்கு என்னது டெசீவர். அவ்வளோதான். உங்களுக்கு கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமே தவிர ஃபுல்லாலாம் நீங்கள் படிக்கணும் அவசியமே உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா, இன்னும் 2-3 ஸ்ட்ரோக்கெல்லாம் போடலாம், உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போது சின்னர் அப்படின்னா எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் நர். ஓகேங்களா, இப்போ சின்னர் அப்படின்னா எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் நர்னு வருது உங்களுக்கு. அப்போ எஸ் போட்டு ஈனா நர், சின்னர். ஓகேங்களா, சின்னர். ஓகே, இப்படி போட்டால் சின்ன எஸ் சர்க்கிள்னு தெரியணும், நர்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்து செட்டில்னா எஸ். இது பாருங்கள், டெல்லு கான்செப்ட்டு. பெர்ருக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம பெர்ரு போடுற பக்கம் நம்ம சர்க்கிள் போட்டால் எஸ்ஸு மீனிங் அர்த்தம், பெர்ரு மீனிங் அர்த்தம். இதே உங்களுக்கு டெல்லு இந்த மாதிரி போடுற பக்கம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன மெயினாக, நீங்கள் எஸ்ன்னு தெரியும்னு டெல்லுக்காகவும் தனியாக தெரியணும். இப்போ செட்டில்னா எஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் டெல்லா, அப்போனா செட்டில். இந்த மாதிரி நீங்கள் போடணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு செட்டில்னு அர்த்தம். வாலிங்க வரும் செட்டில். எஸ்ன்னு தெரியும்னு டெல்லு நமக்கு தெரியும். ஓகேங்களா, செட்டில், செட்டில். ஓகேங்களா, செட்டில். சிக்கிள்னா எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் கெல், சிக்கல். கெல்லு கான்செப்ட் உங்களுக்கு கெல்லுன்னா தனியாக தெரியும். ஓகேங்களா, எஸ்இ சிக்கல். ஓகேங்களா, சிக்கல். ஓகேங்களா, சிக்கல், சிக்கல். எஸ்இ கெல், சிக்கல். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ பாசிபிள் அப்படின்னா நான் பாசிபிள் ஷார்ட்கட் சொல்லுவேன். ஓகேங்களா, கோட்டு கீழே சின்ன சர்க்கிள் மட்டும் போட்டால் பாசிபிள்னு அர்த்தம். அது ஸ்பீடு வரும்போது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ எப்படின்னு சொல்லிக் கொடுப்போம் நான். இப்போதைக்கு பாசிபிள் ஃபுல் ஸ்ட்ரோக் பார்க்கலாமா நம்ம. பி ப்ளஸ் ஆ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் பெல், பாசிபிள். அப்போ பி ப்ளஸ் ஆனால் ஃபஸ்ட் பிளேஸு, பாசு போட்டு பெல். ஓகேங்களா, பாசிபிள். இந்த மாதிரி போட்டு பாசிபிள்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா, பாசிபிள். ஓகேங்களா, பாசிபிள். பி பாசு இ பில், பாசிபிள். ஓகேங்களா, அவ்வளோதான், பாசிபிள். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஈவில் அப்படின்னா இ ப்ளஸ் வெல், ஈவில். ஓகேங்களா, ஸோ ஈவில்னா நார்மலாக ஒரே ஸ்ட்ரோக்கு தான். வெல்ல த்ரூ பண்ணி முன்னாடி ஈ போட்டிங்கன்னா ஈவில்னு அர்த்தம். வெல்னது உங்களுக்கு பெருசாக காமிக்கணும், வெல்ல, ஈவில்னு அர்த்தம். ஓகேங்களா, இதே சிவில் அப்படின்னா எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் வில். இல்லைனா சிவில்னா எஸ் போட்டு தனியாக பெருசாக தெரியும். ஓகேங்களா, இப்படி போட்டால் வெல்லு எஸ் சர்க்கிள் போட்டு வெல்லு கான்செப்ட் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு சிவில்னு அர்த்தம். ஓகேங்களா, சின்னதாக போட்டால் சீவர்னு ஆயிரும் உங்களுக்கு. ஓகேங்களா, வெல்லுன்னா உங்களுக்கு பெருசாக காமிக்கும் நீங்கள். அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்கா, ப்ராஸ்பர் கொடுத்துருக்கானுங்களா. பெர்ரு ப்ளஸ் ஆ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் பெர். ஓகேங்களா, நடுவில் எஸ் பெர் வருந்தா ப்ரா எஸ் அப்படியே பெர். ஓகேங்களா, ப்ராஸ்பர்.
ப்ராஸ்பர் ஓகேங்களா பெர் எஸ் ப்ராஸ் பெர் ஓகேங்களா ப்ராஸ்பர் புரியுதா உங்களுக்கு ப்ராஸ்பர் பெர் ப்ளஸ் ப்ரா எஸ் பெர் ஓகேங்களா ப்ராஸ்பர் அவ்வளோதான். அடுத்து பாருங்க எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்கா எக்ஸ்ட்ரா அப்படின்னா ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் எஸ் எக்ஸு டெர்ரு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னா எக்ஸ்ட்ரானா ஏகேனா சேண்ட் பிளேஸு ஏகேஎஸ் டெர்ருக்கு அப்புறம் ட்ரா ஓகேங்களா எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஓகேங்களா இது போட்டால் எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம் நமக்கு ஓகேங்களா எக்ஸ்ட்ரா புரியுதா உங்களுக்கு ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்குது போக போக. அதே பாருங்கள் டெஸ்ட்ராய் டெஸ்ட்ராய் அப்படின்னா டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் டெர்ரு ப்ளஸ் டெஸ்ட்ராய் ஓகேங்களா டெஸ்ட்ராய் அப்படின்னா டி ப்ளஸ் ஏ டெஸ்ஸு டெர்ருக்கோட போட்டிங்கன்னா டெஸ்ட்ராய் ஓகேங்களா ஓகேங்களா டெஸ்ட்ராய் ஃபஸ்ட் பிளேஸு டெஸ்ட்ராய் டிஏஎஸ் டெஸ்ஸு டெர்ருக்கு அப்புறம் ஒரு போட்டிங்கன்னா டெஸ்ட்ராய்னு அர்த்தம் உங்களுக்கு ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் லிஸ்பர் லிஸ்பர் அப்படின்னா எல்லு ப்ளஸ் இ ப்ளஸ் எஸ்ஸு ப்ளஸ் பெர் ஓகேங்களா லிஸ்பர் அப்படின்னா எல்இனா தேர்ட் பிளேஸு எல்இஎஸ் லிஸ்ஸு போட்டு அப்படியே பெர் காமிச்சிங்கன்னா லிஸ்பர்னு அர்த்தம் எல்இஎஸ் லிஸ்ஸு பெர் ஓகேங்களா இப்படி போட்டால் லிஸ்பர் ஓகேங்களா லிஸ்பர் ஓகேங்களா லிஸ்பர் அவ்வளோதான் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் வேர் ஓகேங்களா வேர் எல் ஹூக் cannot be clearly shown in the middle of the word the stroke L is written. நடுவில் வந்து இந்த பெல்லு டெல்லு வரும்போது நமக்கு அதை நம்மளால் கிளியரில் காமிக்க முடியல அப்படின்னா நம்ம பெல்லு கான்செப்ட் யூஸ் பண்ணக்கூடாது பி போட்டு எல்லு தான் போடணும்னு சொல்கிறாங்க. நடுவில் பெல்லு டெல்லு எல்லு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா பி ஸ்ட்ரோக் தனியாக எல் ஸ்ட்ரோக் தனியாக நீங்கள் காமிச்சிட்டு எழுதணும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ அன்சேடல்னு உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம் ஓகே அன்சேடல்னு இருக்குது ஃபஸ்ட் கரெக்டாக பிரிங்க. அன்சேடல்னா யூ வந்து ஃபஸ்ட் பிளேஸ் ஓகேங்களா ப்ளஸ் என் அன்னு எஸ் ப்ளஸ் ஏ சே டி ப்ளஸ் எல் அன்சேடில் ஓகேங்களா கரெக்டாக உங்களுக்கு. அப்போ அன்சேடில்னா ப்ளஸ் என் ஃபஸ்ட் பிளேஸ் அன்சேடில் அவ்வளோதான். இது இங்கே வந்து நீங்கள் அன்சேடு போட்டு இங்கே டெல்லு கான்செப்ட்னா இப்படி டெல்லு இப்படியெல்லாம் போடக்கூடாது இது தப்பாயிரும். இங்கே நம்ம டெல்லை காமிக்க முடியாதா அப்போ என்ன பண்ணுவோன்னு என் அன்னு சேடிஎல் அன்சேடில் ஓகேங்களா. நடுவில் டெல்லு எல்லு கான்செப்ட் காமிக்க முடியல அப்படின்னா நம்ம ஃபுல்லாக தான் ஸ்ட்ரோக்கை போட்டாகணும். அதே மாதிரி பாருங்கள் மியூசிக்கல்னு உங்களுக்கு இருக்குங்களா மியூசிக்கல்னா எம் ப்ளஸ் யூ மியூ எஸ் ப்ளஸ் இசி கெல் ஓகேங்களா மியூசிக்கல்னா மியூ ஓகேங்களா மியூசிக்கல்லுக்கு வந்து கே போட்டு எல் இப்படி போடுவோம் மியூசிக்கல்னு அர்த்தம் ஓகேங்களா. மியூசிக்கல்னா எம்யூ மியூசிக்கல் ஓகேங்களா மியூசிக்கல் எம்யூ மியூசிக்கல் ஓகேங்களா மியூசிக்கல் புரியுது உங்களுக்கு மியூசிக்கல் கான்செப்ட்டு அவ்வளோதான் எம்யூ மியூசிக்கல் அவ்வளோதான் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் வென் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் பி ஓகேங்களா. வென்னு ஸ்கெர்ரு ஆர் கெர்ரு ஸ்கெர்ருன்னு படிப்போம் ஸ்கெர்ரு கெர்ரு ஃபாலோஸ் டி ஆர் டி த சர்க்கிள் இஸ் ரிட்டன் வித் த லெஃப்ட் மோஷன். அதாவது நடுவில் ஸ்கெர்ரோ எஸ்கேஆரோ ஸ்கெர்ரோ எஸ்ஜிஆரோ அதாவது எஸ்கேஆரோ வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோங்கிறத கான்செப்டே நமக்கு ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ இங்கே டேக்கர்னு இருக்குது ஓகேங்களா டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் கெர்ரு ஓகேங்களா டி இப்போ ஏ போட்டு கெர்ரு போட்டு டேக்கர் ஓகேங்களா டி வந்து ஏ ஓகேங்களா ஏ சேண்ட் பிளேஸ் டேக்கர் ஓகேங்களா டிக்கு அப்புறம் ஏ போட்டு கெர்ரு போட்டால் நமக்கு என்னது டேக்கர்னு மீனிங். இதே டாஸ்கர் ஸ்ட்ரோக் என்ன சொல்லிக்கலாம் பாருங்கள் வென்னு ஸ்கெர்ரு ஆர் கெர்ரு ஃபாலோஸ் டி ஆர் டி டியோ டீக்கு அப்புறமோ டிக்கு அப்புறமோ ஸ்கெர்ரோ வந்துச்சுன்னா எப்படி போடுவோங்கிறத கான்செப்டே நமக்கு. இப்போ டாஸ்கர்னா டி ப்ளஸ் ப்ளஸ் ஸ்கெர் ஓகேங்களா ஸ்கெர் வருதா டீக்கு அப்புறம் ஸ்கெர் வந்து எப்படி போடணும் அப்படின்னா டீக்கு அப்புறம் ஆன்னு போட்டு நடுவில் எஸ் போட்டு கே போட்டு இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு ஸ்கெர்ன்னு அர்த்தம் டாஸ்கர் ஓகேங்களா இப்படி போட்டால் டாஸ்கர் டீக்கு அப்புறம் டிக்கு அப்புறம் தான் இது உங்களுக்கு ஓகேங்களா டாஸ்கர். அடுத்து பாருங்கள் டிகிரி அப்படின்னா டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் கெர்ரு ப்ளஸ் ஈங்களா டே கிரி ஓகேங்களா டே கிரி ஓகேங்களா டே கிரி இதுதான் அது. இதே டிஸ்அக்ரி அப்படின்னா டி ப்ளஸ் இ ப்ளஸ் எஸ் ஓகேங்களா டிஸ்ஸு ஓகேங்களா டிஸ்அகர் இ ஓகேங்களா டிஸ்அக்ரி அப்போது டிக்கு அப்புறம் ஸ்கெர் வருதுங்களா அப்போது டிஸ்அக்ரி ஓகேங்களா டிஸ்அக்ரி
டிஸ்அக்ரி அவ்வளோதான். ஓகேங்களா, நடுவில் ஸ்கெர்ரோ கெர்ரோ டி டிக்கு அப்புறம் இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், அடுத்து பார்க்கலாங்களா. அடுத்து பாருங்கள் டிஸ்கிரஸ். ஓகேங்களா, டிஸ்கிரஸ் அப்படின்னா டி ப்ளஸ் இ ப்ளஸ் ஓகேங்களா, டி ப்ளஸ் இ ப்ளஸ் ஸ்கெர். ஓகேங்களா, டிஸ்கிரஸ் அவ்வளோதான். அப்போது டிஸ்கிர எஸ் அப்போ டிஸ்கிர எஸ் டிஸ்கிரஸ். ஓகேங்களா, டிஸ்கிரஸ் அவ்வளோதான். ஓகேங்களா, இதே டிஸ்கிரேஸ்னா டிஸ்கிரேஸ் பாருங்கள். ஓகேங்களா, ஓகேங்களா, டிஸ்கிரேஸ்னா அதே கான்செப்ட் டி ப்ளஸ் ஓகேங்களா, டி ப்ளஸ் இ ப்ளஸ் எஸ்ஸு கெர்ரு ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ். அதே ஸ்ட்ரோக் தான் உங்களுக்கு ஒரு டிஸ்கிரஸ் குறையதான் வரும் உங்களுக்கு. அப்போது டிக்ரஸ் சாரி நான் தப்பு பண்ணிட்டேன். வெயிட் பண்ண ஒரே நிமிஷம். இது வந்து பாருங்கள், இது வந்து டிக்ரஸ்ன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து டிக்ரஸ்ன்னு அர்த்தம். டிக்ரஸ்னா டி ப்ளஸ் இ டி கெர்ரு எஸ் டிக்ரஸ். ஓகேங்களா, அப்படின்னா எப்படி உங்களுக்கு வரும்? உங்களுக்கு டிக்ரஸ்னா டிக்ரஸ். ஓகேங்களா, டிக்ரஸ் டி ப்ளஸ் இ டி கெர்ரு எஸ். ஓகேங்களா, டிக்ரஸ். ப்ரனவுன்ஸ் தப்பாக பண்ணிட்டேன். டிக்ரஸ்ன்னு அர்த்தம். இதுதான் டிஸ்கிரேஸ்ன்னு அர்த்தம். டி அப்புறம் இக்கு அப்புறம் எஸ் டிஸ், கெர்ருக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் எஸ் டிஸ்கிரேஸ். டிஇ டிஸ் கெர்ரு ஏஎஸ். ஓகேங்களா, டிஸ்கிரேஸ். நடுவில் டிஓ டிக்கு அப்புறமோ ஸ்கெர்ரோ கெர்ரோ வந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஸ்கெர்ரோ கெர்ருன்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் when scare occurs after P or B the hook or may be omitted. இதே ஸ்கெர்ரு வந்து P or Bக்கு அப்புறம் P ஸ்ட்ரோக்கோ இல்லை B ஸ்ட்ரோக் அப்புறமோ ஸ்கெர்ரு வந்துச்சு அப்படின்னா அதில் ஸ்கெர்ரில் வரதை இந்த ஆரை வந்து ஒமிட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுவும் ஆரை விட்டுரும் அப்படிங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ப்ரெஸ்கிரைப் உங்களுக்கு இருக்குங்களா. ப்ரெஸ்கிரைப் அப்படின்னா உங்களுக்கு நல்லா பாருங்கள். ப்ரெஸ்கிரைப் அப்படின்னா பெர்ரு ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஸ்கெர்ரு ப்ரெஸ்கிரைப். ஓகேங்களா, அப்புறம் ஐக்கு அப்புறம் பி. ஓகேங்களா, இந்த மாதிரி பிபிக்கு அப்புறம் ஆறு ஸ்கெர்ரு வந்துச்சுன்னா அதில் வர ஆரை வந்து ஒமிட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரெஸ்கிரைப்னா பெர்ரு எஸ் பெர்ரு ப்ரெஸ்ஸு கிரை பி. ஓகேங்களா, இப்படி போட்டால் ப்ரெஸ்கிரைப். ஓகேங்களா, ப்ரெஸ்கிரைப். இதில் படிக்கும்போது பெர்ரு எஸ் பெஸ்ஸு கெருன்னு தான் படிக்கணும் ஆனால் அதில் ஆரை ஒமிட் பண்ணிடுவாங்க. கே மட்டும் போட்டிருப்பாங்க. நாம் படிக்கும்போது நம்ம கெருன்னு தான் படிக்கணும். ஏன்னா பிக்கு அப்புறம் ஸ்கெர்ரு வந்துச்சு அப்படின்னா ஆரை ஒமிட் பண்ணிடுவாங்க. ஆனால் படிக்கும்போது கெருன்னு படிக்கணும். இப்போது சப்ஸ்கிரைபர் அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஓகேங்களா ஆ ப்ளஸ் யூ வந்து ஆ சப்பு. இங்கே பாருங்கள் ஸ்க்ரை எஸ்கேஆர் ஸ்க்ரை ஆறு அடுத்து பெர். ஓகேங்களா, சப்ஸ்கிரைபர். ஓகேங்களா, சப்பு ஸ்க்ரைபர். ஓகேங்களா, சப்பு யூ வந்து சப்பு ஸ்க்ரைபர். ஓகேங்களா, சப்ஸ்கிரைபர். இங்கிலீஷை பொறுத்தவரை ஷார்ட்டான ஸ்ட்ரோக்கு போகிறக்கு சூப்பராக இருக்கும். தமிழை விட இங்கிலீஷ் சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. ஸ்ட்ரோக் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் பிரித்து பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரோக் சூப்பராக போடுவீங்க. எப்பேற்பட்ட ஸ்ட்ரோக் இருந்தாலும் ஸ்ட்ரோக் அழகாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, தமிழை விட உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். கான்செப்ட்டு ஸ்ட்ரோக்கை கரெக்டாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இப்போ சில பல ஸ்ட்ரோக்கெலாம் நாம் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் எக்ஸசைஸ் சம்மு நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு. இப்போ செட்டு அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி. ஸ்டார்டிங் எஸ் வந்துருச்சுங்க, இந்த சைடு போகணும். எஸ்ஸு ஏடி செட். இதே செட்டர் அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் டெர்ன்னு அர்த்தம். அப்போது இந்த சைடு போடணும். ஓகேங்களா, எஸ்க்கு அப்புறம் ஏ டெர். ஓகேங்களா, எஸ்ஸுக்கு அப்புறம் டெர் வந்து இந்த சைடு போடணும். டெர்ரு போடுற பக்கம் போயிடும். எஸ்ஸுக்குன்னு அர்த்தம், ஏக்குன்னு அர்த்தம், டெர்ருக்குன்னு அர்த்தம். செட்டில் டெல்லு வருதுங்களா, எஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் டெல். செட்டில் அப்படின்னா எஸ்ன்னு தெரியும்னு டெல்லுன்னு தெரியணும். ஓகேங்களா, எஸ்ன்னு தெரியும்னு செல்லுன்னு தெரியும். செட்டில். ஓகேங்களா, செட்டில் அவ்வளோதான். இப்போ ஸ்டேபர் இஸ்டு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பெர். ஓகேங்களா, அதே தான் ஸ்டேபர். அவ்வளோதான், ஸ்டேபர். ஓகேங்களா, ஸ்டேபர். இஸ்டுக்கு போட்டு பெர்ருக்கு முன்னாடி லூப் போட்டால் ஸ்டேபர்னு அர்த்தம். சுப்ரீம் பாருங்கள். சுப்ரீம்னா எஸ் ப்ளஸ் ஊ சு பெர்ருக்கு அப்புறம் இ ப்ரீ எம். சுப்ரீம்னா எஸ்பிஆர் சுப்ரீம். ஓகேங்களா, சுப்ரீம். ஓகேங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது எழுதுறதுக்கே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இங்கிலீஷ் நல்லா எழுதி நான் ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு சூப்பராக எழுத வரும் உங்களுக்கு. நீங்கள் விட்டு வெளியே போக மாட்டீங்க. ஓகேங்களா, உண்மையாலுமே எனக்குலாம் இங்கிலீஷ் சூப்பராக வரும். இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகேங்களா, அதில் ஸ்ட்ரோக் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். சுப்ரீம் பாருங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, சுப்ரீம்ங்கிறது. ஓகேங்களா, அதே பாருங்கள் சிடில் அப்படின்னா எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் டெல்லா. டெல்லு கான்செப்ட்னா சிடில். ஓகே சார், தேர்ட் பிளேஸு சிடில். ஓகேங்களா, சிடில். எஸ்ன்னு தெரியணும் நமக்கு, டெல்லுன்னு தெரியும் நமக்கு. சிடில். இப்போ டாஸ்கர்
டீக்கு அப்புறம் டீக்கு அப்புறம் டா ஸ்கர் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தோம்ல டீக்கு அப்புறம் ஸ்கர் வந்தால் யூ வந்து ஃபஸ்ட் பிளேஸுங்களா, டாஸ்கர் ஓகேங்களா. போட்டால் டாஸ்கர் ஓகேங்களா, டாஸ்கர் அவ்வளோதான். இப்போ டாஸ்க் அப்படின்னா டி ப்ளஸ் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் கே டாஸ்க்குங்களா. அப்போது டாஸ்க் ஓகேங்களா, டாஸ்க் டாஸ்க் ஓகேங்களா, டாஸ்க் டாஸ்க். டிஸ்கிரேசஸ் அப்படின்னா டிக்கு அப்புறம் ஈக்கு அப்புறம் எஸ் டிஸ்ஸு கிரே ஓகேங்களா, கெர்ரு ஏ செஸ் ஓகேங்களா, டிஸ்கிரேசஸ் ஓகேங்களா, டிஸ்கிரேசஸ் அவ்வளோதான். இப்போ நான் பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தான் ஓகேங்களா. டி இஸ் கிரேசஸ் ஓகேங்களா, டிஸ்கிரேசஸ். செஸ்னா சர்க்கிளை பெருசாக போடுவாங்க கடைசியில் செஸ் வந்தால் ஓகேங்களா, அதே கான்செப்ட் தான். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன ஸ்ட்ரோக் இருக்குது, கிராஸ் வேஸ் ஓகேங்களா. கிராஸ் வேஸ்னால் கெர்ரு ப்ளஸ் க்ரா இஸ் கிராஸு டபிள்யூக்கு அப்புறம் ஏ ஒரு எஸ் கிராஸ் வேஸ்னால் கிராஸு வேஸ் ஓகேங்களா, அவ்வளோதான். கிராஸு டபிள்யூக்கு அப்புறம் போட்டு ஏஎஸ் கிராஸ் வேஸ். சூப்பராக இருக்கா ஸ்ட்ரோக் போகிறவங்களுக்கு, நீட்டாக இருக்கா, பிடிச்சிருக்கா உங்களுக்கு, அவ்வளோதான் ஓகேங்களா. ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. கரெக்டாக கான்செப்டை புரிஞ்சு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. பேசிக் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ சஃபர்ஸ் அப்படின்னா எஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஃபெர்ரு ப்ளஸ் எஸ் யூ வந்து ஆனால் இது சஃபர் எஸ் சின்னதாக போடணும் ஓகேங்களா. சஃபர்ஸ் சஃபர்ஸ் லூப் இது இந்த மாதிரி வரும் சஃபர்ஸ் ஓகேங்களா. அடுத்து சைடர் எஸ் ப்ளஸ் ஐ ப்ளஸ் டர் ஓகேங்களா, சைடர் ஓகேங்களா, சைடர் ஓகேங்களா, சைடர் சைடர். ஏன்னா வவல் இங்கே போடுறோம் அப்படின்னா வவல் பாருங்கள் எஸ்ஸுக்கு அப்புறம் டெர்ருக்கு முன்னாடி, எஸ்ஸுக்கு அப்புறம் டெர்ருக்கு முன்னாடினா ஃபஸ்ட்டு எப்பவுமே எஸ் தான் படிக்கணும், அப்புறம் ஐ படிக்கணும், அப்புறம் டெர்ரு சைடர் அவ்வளோதான். இப்போ சீக் அப்படின்னா எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் கே ஓகேங்களா, சீக் ஓகேங்களா, தேர்ட் பிளேஸ் சீக் சாரி கரெக்டு சீக் எஸ்ஸுக்கு அப்புறம் இ கே சீக். இதே சீக்கர் அப்படின்னா எஸ் ப்ளஸ் இ ப்ளஸ் கெருக்கு முன்னாடி எஸ் வந்துருக்குங்களா, அப்போ இந்த சைடு கீழே வரும் சீக்கர் 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 சீக்கர். ஸோ உங்களுக்கு சாப்டர் புரிஞ்சுக்காங்க, அவ்வளோதான் சாப்டர் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான சாப்டரு ஓகேங்களா. ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரையிலிருந்து சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டோரியும் செப்பரேட்டாக 3 டைம் எழுதணும். 3 டைம் எழுதி முடிச்சுட்டு எக்ஸசைஸ் 47க்கு பார்த்தீங்களா 47 48 நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரோக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா விட்டுருங்க. சப்போஸ் தெரில அப்படின்னா அதை மட்டும் 2 டைம் எழுதி பாருங்கள் போதும், அவ்வளோதான் ஓகேங்களா. இதே இனஃப் உங்களுக்கு ஓகேங்களா. அடுத்து கிராமலாக். நான் கிராமலாக் ஒவ்வொரு சாப்டரும் சொல்கிறதா உங்களுக்கு. இங்கிலீஷ் ஷார்ட் பொறுத்தவரை கிராமலாக் வந்து 100க்கு 70% ஸ்பீடில் கிராமலாக் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கிராமலாக் தான் நீங்கள் பயங்கர வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஓகேங்களா. கிராமலாக் வந்து தூக்கத்தில் லென்ச்சு கேட்டாக்கோ நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் கிராமலாக் உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா. இப்போ கிராமலாக் பார்க்கலாங்களா. இப்போது கிராமலாக்னால் வந்து இப்போ ஃப்ரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரம் ஓகேங்களா. ஃப்ரம் அப்படின்னா செகண்ட் பிளேஸில் ஃபெர்ரை மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம்னு அர்த்தம் ஓகேங்களா, ஃப்ரம். அதுவே நீங்கள் டார்க்காக எழுதுனீங்க அப்படின்னா அதுவே நீங்கள் டார்க்காக எழுதுனீங்க அப்படின்னா வெரின்னு அர்த்தம் ஓகேங்களா. லைட்டாக எழுதுனா ஃப்ரம்மு, டார்க் எழுதுனா உங்களுக்கு என்னது வெரின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் தேர் தயர் ஓகேங்களா. தயர்னா தெரு ஸ்டோக்கை சாண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா தேர்னு அர்த்தம், தயர்னு அர்த்தம், தேர்னு அர்த்தம் இல்லை தயர்னு அர்த்தம் தெரு சாண்ட் பிளேஸ் போட்டிங்கன்னா ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் மோர் அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் மெரு ஸ்ட்ரோக்கு மட்டும் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு மோர்னு அர்த்தம். அதுவே நீங்கள் அது மோர்னு ஒரு ரீமார்க்கு 3 வரும் ரீமார்க் ஓகே 3க்குமே வரும் ஓகேங்களா. 3க்குமே ஃபஸ்ட் பிளேஸில் மெரு போட்டிங்கன்னா வரும் ஓகேங்களா. இதில் மெஜாரிட்டி ரீமார்க் அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா. அதுவே நீங்கள் செகண்ட் பிளேஸில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மியர் மிஸ்டர்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா மியர் மிஸ்டர்னு அர்த்தம். ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் மோர் ரீமார்க்குடு, செகண்ட் பிளேஸில் போட்டால் மியர் மிஸ்டர்னு அர்த்தம். அதே நெர்ரு ஸ்டோக்கை நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா நார்னு அர்த்தம். அதுவே நீங்கள் செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நியர்னு அர்த்தம் ஓகேங்களா. அதே அடுத்து பாருங்கள் சர்ப்ரைஸ் அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் எஸ்பிஆர் போட்டு எஸ் போட்டிங்கன்னா சர்ப்ரைஸ்ன்னு அர்த்தம். எஸ்பிஆர் போட்டு நீங்கள் எஸ் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் சர்ப்ரைஸ்ன்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு சர்ப்ரைஸ்டு அப்படின்னா அதே ஃபஸ்ட் பிளேஸில் எஸ்பிஆர் போட்டு இஸ்டு ஆட் பண்ணிங்கன்னா சர்ப்ரைஸுன்னு அர்த்தம் ஓகேங்களா. சர்ப்ரைஸ்டு எஸ்பிஆர் போட்டு எஸ் போட்டோம்னா சர்ப்ரைஸு, எஸ்பிஆர் போட்டு இஸ்டு ஆட் பண்ணிங்கன்னா சர்ப்ரைஸ்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா. அடுத்து ஷியோர், ஷெர்ரை த்ரூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷியோர்னு அர்த்தம் ஓகேங்களா. ஷெர்ரை த்ரூ பண்ணால் ஷியோர்னு அர்த்தம்.
அதுவே நீங்கள் செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஷர்னு அர்த்தம். இந்த ரெண்டு குழப்பி விட்டுரு, தெளிவாக பார்த்துக்கோங்க. செகண்ட் பிளேஸில் போட்டால் ப்ளஷரு, தேர்ட் பிளேஸில் போட்டால் உங்களுக்கு ஷியோர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ஃப்ரேசஸ். இதில் ஒரே ஒரு ஃப்ரேசஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கா. இது ஸ்பீல் அடிக்கடி வரும் நமக்கு. ஓகேங்களா? தே ஆர் அப்படின்னா இப்போ நார்மலாக ஃப்ரேஸ்னு என்னது உங்களுக்கு மல்டிபிள் கிராம்லாம் சேர்ந்தது உங்களுக்கு ஒரு ஃப்ரேஸ்னு சொல்லுவோமா. இப்போ தே ஆர் அப்போ நார்மலாக நீங்கள் பார்த்து தேன்னு என்னது தே போட்டு ஆர் இப்படி போட தே ஆர்னு அர்த்தமா. இதே நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸில் இந்த மாதிரி தெர்ற மட்டும் போட்டிங்கன்னா தே ஆர்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி போட்டாலும் தே ஆர் தான், இப்படி போட்டாலும் உங்களுக்கு தே ஆர்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸில் தெர்ற மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது தே ஆர்னு மீனிங். ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட சாப்டர் டோட்டலாக முடிஞ்சு. ஸோ கிராம்லாக்ஸ் என்ன பண்ணுவோன்னா இங்கே ஃப்ரம்லேருந்து ப்ளஷர் வரைக்கும் செப்பரேட்டாக ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையுமே 5 லைன் எழுதணும். அதே மாதிரி ஃப்ரேஸை நீங்கள் 5 டைம்ஸ் எழுதணும் நீங்கள். ஓகேங்களா? ஒரு சாப்டர் முடிஞ்சு. எக்ஸசைஸ் 49, 50 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி இது வரைக்கும் எதுனாலே ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த சாப்டர் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கமெண்டோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. யாருக்காவது வில்லிங்காக இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணுறனா சொல்லுங்கள். நான் டைமிங்கெல்லாம் சொல்கிறோங்க எப்படின்னு. ஓகேங்களா? ஸோ வேறு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.